அப்புறம் விஷயம் தெரியுமா, ரீசெண்டா நம்ம சேனல்ல பழனி vlogs எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் பழனி போயிருந்தேன். அது பைக்ல தான் போனோம். போறப்ப ஹைவேல ஒரு வித்தியாசமான போர்டை நான் நோட் பண்ணேன். ஸ்லிப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு. யூசுவலா ஹைவே பக்கத்துல ஒரு ரோடு போச்சுன்னா அதை சர்வீஸ் ரோடு அப்படின்னு தான் சொல்லி நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். இது என்ன புதுசா ஸ்லிப் ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது தான் இது காலகாலமா இருந்திருக்கு. எனக்கு தான் இப்ப தெரிஞ்சிருக்கு. இதுல உங்கள எத்தனை பேருக்கு இது ஆல்ரெடி தெரியும் சொல்லி எனக்கு தெரியல. ஸ்லிப் ரோடு, சர்வீஸ் ரோடு ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. ஸ்லிப் ரோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹைவேல இருந்து ஈஸியா காரோ இதுவோ வெளியே போறதுக்கும், அதுல இருந்து வேற ஒரு ஊர் அப்படியே ஜாயின் ஆயிரும். வேற ஒரு ஊருக்கு போறோம்னா அது அப்படியே அந்த ரோடு ஜாயின் ஆகும். அண்ட் திருப்பி அந்த ஊர்க்காரங்க ஈஸியா அப்படியே ஹைவே மேல ஏறுறதுக்கும் இந்த ஸ்லிப் ரோடு அப்படிங்கிறது பயன்படுது. அண்ட் சர்வீஸ் ரோடு அப்படிங்கிறது அணுகு சாலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேரலா ஒரு ரோடு வரும். இந்த ரோடு ஜஸ்ட் ஹைவேல இருந்து நம்ம லைட்டா அப்படி வெளியே போய் அந்த ரோட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ரோட்ல உங்களால காரோ பைக்கோ பார்க்கிங் பண்ண கூடாது. இதே சர்வீஸ் ரோட்ல நீங்க வந்து காரோ பைக்கோ பார்க் பண்ணிட்டு ஹைவேல நிறுத்திக்கலாம்.